ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஃபுல் டே ரொட்டீனை ஃபுல்லாக ஒரு வீடியோவை அப்டேட் பண்ணிங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இது நேற்றுக்குள்ள வீடியோ. நேற்று காலையில் வேகமாகவே எழுந்திரிச்சு நான் எல்லா வேலையுமே பார்க்கணும்னு நினச்சேன். பட் அம்மா எல்லாமே முடிச்சிட்டாங்க. எங்கள் அக்கா சூப்பராக வரைவா. வீடு ஃபுல்லாக மயில் வீடு பூலாம் வரைஞ்சி வச்சுருப்போம். அப்போ டெய்லி பார்ப்பேன். இன்றைக்கி காலையில் என்னென்னு தெரியல, பரவாயில்லையே எங்கள் அக்காவுக்குள்ளே இம்புட்டு திறமையா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். நானும் செல்வா லவ் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு செயின் தான் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த பாப்பா ஃபோட்டோ தான். எங்கேயோ வெளியில் ட்ரிப்புக்கு போயிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இங்கிட்டு திருப்பும்போது பாப்பா அப்படியே சிரிக்கும். நான் அப்போ 10th படித்தேன். பட் இன்னும் என் வீட்டில் இருக்காது. அப்படி நான் அம்மா சாப்பிட்டுட்டு வயலுக்கு போயிட்டாங்க. நான் அப்படியே சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன். நான் எப்போ மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆச்சு. நான் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் 2 நாளைக்கு மேலே தங்கினதே இல்லை. பட் இந்த டைம் நல்லா தாராளமாக சந்தோஷமாக 4 நாள் அம்மா கூட இருந்தேன். அம்மா கூட இருக்கிறதுக்கே எனக்கு நாள் பத்த மாட்டேங்குது. ஒரு எதிர்பார்க்குறதா இருக்குது, ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறதா இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது எல்லாமே நார்மல் தானே. அம்மா வீட்டுக்கும் செல்வா ஊருக்கும் ஃபஸ்ட்டில் போனால் 1/2 hour ட்ராவல், பைக்கில் போனால் பக்கம் தான். நான் பஸ்ஸில் தான் வந்தேன். எங்கள் ஸ்டாப்பில் இறங்கி ஃபோன் பண்ணேன், மாமா வந்துட்டாங்க என்னை கூட்டிகிட்டு வர. அப்படியே நம்ம காலையில் ஒரு 9 மணி, ஆமாம் 9:30லேயே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் ஊரில் அந்த ஃபர்னிச்சர்ஸ் பொருட்கள்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா வீட்டிலேயே வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வார புதன்கிழமை காசு வாங்க வருவாங்க. நம்ம இருக்கிற காசாக கொடுத்தா போதும். அத்தை இதில் தான் நிறையா வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மிக்ஸி ரீசெண்டாக தான் கெட்டு போச்சு. பக்கத்துலேயே அரைக்கிற மாதிரி இருந்தது. அத்தை அதனால் இன்றைக்கி புதுசே வாங்கிட்டாங்க. 5000 சொன்னாங்க. 4500 வாங்கணும்னு நினைக்கிறேன். செல்வாட்ட சொல்லாமலே வாங்கிட்டேன். பட் செல்வா என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம்ல, இதை விட ரேட்டு கம்மியாக வாங்கியிருப்போம்னு சொன்னால். பட் அத்தைக்கு பிடிச்சிச்சு, அதோட வாங்கிட்டேன். ஃபைனலாக நம்ம ஊர் பயணம்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம மேக்கப்லாம் கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சலங்கை கொலுசுலாம் கட்டிட்டு சாதா கொலுசு தான் போட்டேன். செல்வா வந்ததுக்கப்புறம் சலங்கை போட்டுக்கலாம் அப்படின்னு. அப்படியே அம்மா எனக்கு மேரேஜுக்கு வந்து தோடு, இந்த கல் வச்ச தோடு தான் எனக்கு போட்டிருந்தாங்க. செல்வாக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. ஏதாவது எமர்ஜென்சிக்கு கடையில் வைக்கிறது மாதிரி இருந்தால் கல்லுக்கு காசு எடுக்க மாட்டாங்க. ஏன் இது வாங்கினேன்னு திட்டுவான். இது மட்டும் இல்லாமல் ஆரத்துலலாம் ஸ்டோன் வச்சுருக்கோம், அதுக்கெலாம் திட்டிகிட்டே இருப்பான். பட் நான் நினைப்பேன், அம்மா அப்பா கஷ்டப்பட்டு வாங்கும்போது மருமையை வைக்கிற மைண்ட் செட்டில் இருப்பா அப்படின்னு ஒரு இதுலையா பார்த்து வாங்கியிருக்கோம். எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு, எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் செல்வா சொல்கிறதும் ஓகே தான், கல் வச்சு வாங்கினா கல்லுக்கு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு. ஃபைனலாக நம்ம நார்மல் மூடுக்கு மாறியாச்சு. 3 நாளாக 4 நாளாக ஊரில் இல்லையா, அத்தை ஊரில் நடந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். அப்படியே மாமா எங்கெங்கேயோ போய் எங்கள் அத்தையை எங்கெல்லாம் பார்த்தாங்க, எப்படி கல்யாணம் பண்ணாங்க ஸ்டோரி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸ்டோரி கேட்க நல்லா இருக்கே அப்படின்னு மதிய சாப்பாடே போட்டு சாப்பிட்டுட்டே கேட்டுட்டு இருந்தேன். அத்தை கருவாடு போட்டு கருவாட்டு கல்லணி தான் வச்சுருந்தாங்க, நல்லாவே இருந்தது. அப்படியே எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கொஞ்சம் ட்ரெஸ் இருந்தது, எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு எல்லாருமே தூங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் பார்த்தா லோக்கல் சேனலில் சூரிய வம்சம் மூவி போட்டாங்க. சரி நான் பார்த்தேன். அப்புறம் மாமா அப்புறம் அத்தை எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. எத்தனை தடவை பார்த்தாலும் நல்லா இருக்கேப்பா அப்படின்னு எல்லோரும் படம் பார்த்துட்டு மாமா போய் சந்தைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை எங்கள் ஒரு சந்தையா. எப்போவுமே எங்கள் மாமா ரொம்ப லேட்டாக தான் போவாங்க. எனக்கு என்னென்னு தெரியல, 3 மணிக்கே போய் எல்லா காய்கறியுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அத்தை எல்லாத்தையும் தனி எடுத்து வச்சுட்டு எது எத்தனை ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னு கணக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் எங்கள் மாமாவை சேர்ந்து எங்கள் அத்தையை வச்சு ஃபன் பண்ணிவிட்டு கலாச்சிட்டே இருப்போம். எங்கள் அத்தை உங்கள் 2 பேர் சொல்ல தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டில் நார்மலாகவே மீன் குழம்பு தான் இருக்கும். அதுவும் சந்தை அன்னைக்கு மீன் எடுக்கலைன்னா மீன் கோச்சிக்கும்ல அப்படின்னு எங்கள் மாமா எனக்கு நகர மீனை தான் வாங்கிட்டு வந்தாங்க. அத்தை அப்படியே மீனை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமா அத்தா இன்னொரு வீடியோ எடுத்து போடுங்க தான் சொன்னாங்க. அதோட பீட்ருக்கு இறை கொடுக்குச்சு, இறை அக்கீட்ருக்கு அது என்னமோ கொடுத்துட்டு இருந்தாங்க. அதோட ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என்ன எடுங்க மாமா அப்படின்னு சொல்லி நானும் கொடுக்குற மாதிரி வீடியோ எடுத்தாங்க. இந்த கருவு மரத்து காய் இது. அப்படியே அத்தை ஒலை மட்டும் வச்சுட்டாங்க. நான் அரிசி போட்டுட்டு சாப்பாடை வடித்தாச்சு. அப்புறம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சா, டீ குடிக்காம மாதிரி இருக்க மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு எனக்கு மட்டும் பால் எடுத்துக்கிட்டேன். அப்படியே மீனுக்கு மசாலா எல்லாமே அப்ளை பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அத்தை அதுக்குள்ளே மீன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் குழந்தை அந்த டைமில் ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தான். அதனால் அத்தை என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு காட்டிகிட்டு இருந்தேன். எங்கள் அத்தை கலாச்சிட்டு இருந்தாங்க, உங்கள் அண்ணி ஒரு வேலையுமே பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு. அத்தை அப்படியே ஃபோனை வாங்கிட்டு அத்தை பேசிகிட்டு இருந்தாங்க. மீன் கொதிச்சதுக்கப்புறம் மீனெல்லாம் போட்டுட்டு நான் மீன் குழம்பு பார்த்துட்டு அப்படியே நான் மீன் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஏன்னா மீன் நான் எப்போவுமே நான் தான் பொரிப்பேன். எனக்கு மொறுன்னு இருந்தால் தான் அந்த மீன் பிடிக்கும். செல்வா இருந்தால் தான் இத்தனை பேருக்குன்னு கணக்கு பண்ணுவேன். மற்றலைன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு எத்தனை மீன் வேணும்னு பார்ப்பேன். செல்வா அடிக்கடி சொல்லுவான், எனக்கு வந்து குழம்பு மீன் தான் பிடிக்கும், பொரிச்ச மீன் பிடிக்காதுன்னு சொல்லுவான். பட் எனக்கு குழம்பு மீன் பிடிக்கும், பட் பொரிச்ச மீன் ரொம்பவே பிடிக்கும். ஃபைனலாக கொத்தமல்லிலாம் போட்டு குழம்பு ரெடி. அதே மாதிரி நம்ம மீன் வறுத்தாச்சு. மீன் கருவாடு மாதிரி மொறுன்னு தான் வறுப்பேன். செல்வா சொல்லுவான், இதுக்கு நீ கருவாடையே தின்றலாமே அப்படின்னு. பட் மீன் ஒரு டேஸ்ட்டு தான்யா அப்படின்னு சொல்லிட்டு மாமா வெளில போயிருந்தாங்க. வந்ததும் நைட்டு எல்லாருமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வேலை இருந்தது, அதையும் பார்த்துட்டு பட்டுக்கும் டைகருக்கும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மீன் பொரிச்ச எண்ணெயிலனா நான் ஒரு காலத்தில் பெரட்டி சாப்பிட்ருப்பேன். பட் இப்போ தான் சாப்பிட்றதில்ல. அப்படியே எனக்கு தயிருக்கு பால் மட்டும் காய்ச்சி வச்சாச்சு.
அத்தை காலையில் இருந்த பால் இப்போ இருந்த பால் எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டாச்சு. ஏன்னா நான் ரொம்ப நேரமாக பால் பொங்கவே இல்லை, வற்றிட்டே போகுதுன்னு பார்த்தோன்னா பாலில் தண்ணி ஊற்றவே மறந்துட்டேன். பாலில் அப்போ தானே பொங்கும் நல்லா, இல்லைன்னா வற்றிட்டு தான் போகும் அப்படின்னு வேலை எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாதியில் கரண்ட் போயிடுச்சு. இப்போ லைட்டு வச்சு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. எனக்கு பாத்திரம் கிடந்தாலே பிடிக்காது, அதை தான் அப்போ விளக்கிறணும் அப்படின்னு. நீங்கள் நிறையா பேர் இந்த ரொட்டீன் போடுங்க அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வீடியோ போட்டேன். ஏன்னா மேக்ஸிமம் நான் ஷார்ட்ஸ்லேயே போட்டுருவேன்ல, அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.